மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடனும் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.edu என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உணர்வு உறவு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்று நமக்கு மகரிஷியின் குரலிலே அருமையாக இந்த தவத்தை வழிநடத்தி கொடுத்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயிர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நமது தலைப்பானது உணர்வு உறவு. இந்த சிந்தனை உரையை நல்ல முறையிலே தருவதற்கு நமது குரு பிரான் சூக்குமமாக உடன் இருப்பாராக என்று சங்கல்பித்துக் கொண்டு தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தத்துவத்தின்படி உறவுகளிடையே ஏற்படும் உணர்வு பூர்வமான பிணைப்பு என்பது அன்பு மற்றும் ஆன்மீக புரிதலை அடிப்படையாக கொண்டது. கணவன் மனைவி ஆகட்டும், குரு சிஷ்யனாகட்டும், பெற்றோர் குழந்தைகளாகட்டும் மற்றும் பிற உறவுகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை ஆன்மீக அறிவின் துணையுடன் நேர்மறையாக கையாள்வதே உணர்வு உறவு எனப்படுகிறது. அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு எனப்படுகிறது. துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு செல்வது அல்ல, மாறாக குடும்பம் மற்றும் சமூக உறவுகளில் அன்பு செலுத்தினாலும் அவற்றின் மீது அளவு கடந்த பற்று அல்லது எதிர்பார்ப்புகள், அதாவது விருப்பு வெறுப்பின்றி கடமையாற்றுவதே உண்மையான துறவு ஆகும். உறவுகளில் பற்றின்றி நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துவதே வாழ்க்கையின் தத்துவம் என்று மகரிஷி கூறுகிறார். தினமும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு நபர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வுறவுகளின் காரணமாக இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்து வரும் வேளையில் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார். உணர்வு, உறவு, துறவு மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையதுதான். நாம் எங்கே இருந்து வந்தோம், எங்கே செல்ல போகிறோம் என்பதை ஞானிகள் உணர்ந்ததால் பற்றற்ற வாழ்வு வாழ்ந்தார்கள். ஆனால் சாதாரண மக்களுக்கு இதை கடைபிடிப்பது சற்று கடினம்தான். ஏனென்றால் சரியான புரிதல் இல்லை. உறவுகளை, பற்றுக்களை, சொத்து பத்துகளை, சொந்த பந்தங்களை துறந்துவிட வேண்டும் என்ற தவறான புரிதலினால்தான் இது சரியாக மக்களை சென்றடையவில்லை. சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையை துறந்து விட வேண்டும் என்று கூறுவாங்க இல்லையா? இந்த நிலத்தின் மீதுதான் வாழ்கின்றோம், எப்படி துறக்க முடியும்? சொந்தக்காரர்களை எப்படி துறப்பது? யாரோ ஒருவரின் துணையுடன் நம்ம அந்த பூமியில வாழ்கின்றோம். நான் எல்லாவற்றையும் துறந்துட்டேன்னு சொல்றது எல்லாம் சாத்தியமே இல்லை. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, மண் மீது பெண் துணியால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசைன்னு பிராக்டிக்கலா நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. அப்படி என்றால் எல்லாமே நமக்கு தேவைதான். அதற்காக தான் ஆசையை ஒழிக்க முடியாதுன்னு சீரமைக்கணும்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு பசிக்குது, சாப்பிடுறோம். சாப்பிட்ட பிறகு பசி என்கின்ற துன்பம் நீங்கி விடுகிறது. அப்போ அந்த துன்பம் நீங்கும் போது ஒரு நிறைவு நிலை கிடைக்குது இல்லையா?
அப்போ இன்பம் என்று நினைக்கிறோம். ஆக அங்க இன்பம் என்பது பசியை போக்கிய உணவின் மீது ஏற்படுகிறது. வேறொரு சமயத்தில் நமக்கு பசி இல்லை, ஆனால் நம் மனதில் ஏற்கனவே உணவுதான் பசி என்னும் துன்பத்தை போக்கி இன்பத்தை தந்தது என்று பதிய வைத்திருக்கிறோம். ஆகவே பசி இல்லை என்றாலும் அந்த உணவை பார்க்கும்போது உடனடியாக உண்ண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. தேவையில்லாத போதும் அதோடு தொடர்பு கொள்கிறோம். விளைவு அஜீரணம். அப்போது எப்போது அது வேண்டாம் என்று முடிவெடுக்கிறோமோ அதுதான் துறவு என்று மகரிஷி சொல்கிறார். அதே மாதிரி சமுதாயத்துல நல்லுறவு ஏற்படாமல் இருக்கவே முடியாது. நம் ஒவ்வொரு நிகழ்விற்கும் மற்றவரின் பங்களிப்பும் இருக்கிறது. இன்று நமது சமுதாய கட்டமைப்பை பார்த்தோம்னா, நம்ம வீட்டு பெண் இன்னொரு வீட்டுல போய் வாழ வேண்டியிருக்கு, இன்னொரு வீட்டு பெண் நம்ம வீட்டுல வந்து வாழ வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாம உன் வீட்லயே இருக்க வேண்டாம், என் வீட்லயே இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க. பட் அது எல்லா இடத்துலயும் சாத்தியமான்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னு, இப்ப என் மாமனார் மாமியார்லாம் வயசானதுக்கு அப்புறம் லேண்ட் எல்லாம் வித்துட்டு வீட்டையெல்லாம் பூட்டி போட்டு வந்திருக்காங்க. இத்தனை நாள் நான் தனியா ஜாலியா இருந்துட்டேன். இப்போ வந்து செட்டில் ஆயிட்டாங்க எங்களோடனா. இப்ப எனக்கும் என் இன்லாஸுக்கும் உள்ள உறவு மேம்படணும்னா மருமகளா நான் என்ன செய்யணும்? முதல்ல அகந்தையை தவிர்க்கணும். இது என் வீடு, இத்தனை வருஷம் நான் ராஜ்யம் பண்ண வீடு, என் கிச்சன், நீங்க நுழையாதீங்க அப்படின்னு பேசுறத தவிர்க்கணும். நான் எனது என்ற அகந்தையை விடுத்து அவர்களின் உணர்வுகளையும் நான் மதிக்க வேண்டும். இன்சொல் பேசுதல், தேவையில்லாத அர்த்தமில்லாத வார்த்தைகளை தவிர்த்து அன்பான வார்த்தைகளை மட்டுமே நான் பயன்படுத்த வேண்டும். ஆன்மீக புரிதல் வேண்டும். முக்கியமா ஒவ்வொரு மனிதரும் தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்து சகிப்புத்தன்மையுடன் வாழ வேண்டும். முழுமையான ஆற்றலை பெறணும்னா, மன அழுத்தத்தை போக்கி உறவுகளை பேணணும்னா தினப்பயிற்சி நமக்கு உதவுகின்றது. வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு அவர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா அந்த உறவு விரிசலாகாம இருக்கும். இந்த உறவு பத்தி வாழ்க்கை மலர்கள் புக்ல March 9 அந்த பேஜ்ல வந்து மகரிஷி அவர்கள் வந்து ரொம்ப அழகா விளக்கி இருக்காங்க. நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். இந்த கொட்டேஷன்ல இருந்து சொல்றேன். உணர்வு, உறவு, துறவு இந்த 3 சொற்களையும் நாம் ஆன்மீக துறையில் அடிக்கடி பயன்படுத்தி வருகிறோம். இப்பொழுது அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாக செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமானர் இருக்கிறார், அவர் கீழே ஒரு பணியாள் இருக்கிறார். எதற்காக அந்த பணியாள் அங்கு வேலைக்கு சேர்ந்தான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கிறான். வேலையாளாக இருக்கிறான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு. திட்டமிட்ட முறையில் தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கிறோம். உறவு என்பது அத்தகையது அன்று. இவன் எஜமானனுக்காக வேலை செய்கிறான். வேலையாளுடைய பணிகளை எல்லாம், அவற்றின் பயன்களை எல்லாம் அந்த எஜமானன் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல எஜமானன் பணியாளுடைய உயிரோடு ஒன்றி விடுகிறான், அன்பு கொள்கிறான், அவனுடைய சுக துக்கங்களில் கலந்து பார்க்கிறான். அதற்கு மேலாகவும் அந்த சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறான். இந்த இடத்திலேதான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானிடம் ஏற்பட்ட பிறகு ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளரிடம் என்ன ஏற்படும் என்றால் அவனுக்கும் அதே உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம். அந்த தோய்வானது 2.5 இருக்க வேண்டும் என்று மகரிஷி அந்த பேஜ்ல முடிக்கிறாங்க. அனைத்துயிரும் என்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பில் செயலாகும்னு மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி என்ன சொன்னாங்க? உறவு என்பது உறைந்து போவது. அப்படின்னா அப்ப நம்ம குடும்பம் அமைதியாகவும் நல்லுறவோடும் இருக்கணும்னாக்க நம்ம என்ன செய்யணும்? குடும்ப உறுப்பினர்களிடம் உடல் நலம், மனவளம், உறுதியான நட்பு நிலவினால் அமைதி நீடிக்கும். நம்ம மனவளத்திலே அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொருவரும் தத்தம் கடமையை உணர்ந்து ஆற்றியும் வரவுக்குள் செலவை நிலைநிறுத்தியும் செல்வ வளத்தை காக்கலாம். தேவை, அளவு, தன்மை, காலம் ஆகியவற்றில் கருத்து முரண் ஏற்பட்டால் வெளிப்படையாகவே பேசி அன்போடு தீர்த்து கொள்ளலாம். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும். இன்னைக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் வந்துச்சு அருமையா. குடும்பம் நிம்மதியாக அமைதியாக வாழணும்னாக்கா மன்னிப்பை விட மறத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்திருந்துச்சு. பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போலவே பாவித்து ஒதுக்கிவிட்டால் என்றுமே அமைதி நிலைக்கும். இப்ப சாதாரணமா இந்த குடும்பத்துல தம்பதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எவ்வகையிலுமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தெரியாமல் வாழ்தல் நல்லதே அல்ல. ஒருவரை ஒருவர் துல்லியமாக புரிந்து கொண்டால் எக்காரணத்தாலும் கண்டிப்பாக அந்த அன்பானது தளராது.
ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் மற்றவர் சம்பாதிப்பது, மற்றவர் செலவழிப்பது, சேமிப்பது இதெல்லாம் பிணக்கதான் கொண்டு வரும். குடும்பத் தலைவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தன்முனைப்பு சிறிதும் இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளும் நாள் வரை எவ்வளவு அவசியமானாலும் எதையும் தள்ளி வைத்தலே நல்லது. இப்ப மனவளக்கலைக்கு கூட நீ அதிகமா டைம் செலவு பண்ற அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம பொறுமைதான் காக்கணும். மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? குடும்பம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால குடும்பத்துல பிணக்கை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம ஒண்ணு செய்யறதுங்கிறது தவறுன்னு மகரிஷியே சொல்லியிருக்காங்க. தன்னோட லைஃப் பார்ட்னர் பத்தி தம்பதிகள்ல யாருக்குமே குறை இருக்க தேவையில்லை. காரணம் நம் உயிராற்றலே நம்மோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்குது. சிறிய சிறிய சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தால் பிறவிக் கடல் நீந்தும் நமது நோக்கத்திற்கு தேவையான சக்தி விரயமாகிறது. ஒருவர் மற்றொருவர் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளும் போதுதான் அவர்களுக்குள் உறவு மேம்படும். குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். மனித வாழ்க்கையில் தனி மனிதன் தன் கடமைகளை உலகிற்கு செய்ய இல்லறம் என்னும் நல்லறம் மூலம்தான் முடியும். ஒருவருக்கொருவர் மனமறிந்து உதவும் ஒரு நட்பு வாழ்க்கைக்கு தேவை. இருவரின் மனமொத்து மதிப்புணர்ந்த வாழ்க்கை வாழ இறை வழிபாடு, அறநெறி இரண்டும் வேண்டும். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் வினையை இன்னொருவர் கூட இருந்து தூய்மை செய்து வாழ்வதே இல்லறம். இந்த உறவு மிக மிக முக்கியம். சரி, கணவன் மனைவி போச்சு. பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்குவது பெற்றோரது முக்கியமான கடமையாகும். குழந்தைகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். குழந்தைகளிடம் உணவை ஊட்டும் போது அன்பு, பாசம் என்ற உணர்வுகளையும் சேர்த்து ஊட்டும் போது அதுவே நமக்கும் எதிரொலிக்கும். ஆகவே குழந்தைகளுக்கும் நமக்கும் நல்ல உறவு ஏற்படும். அன்பு என்பதை வார்த்தைகளில் இல்லாமல் நடைமுறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள் நாளைய இளைஞர்கள். சமுதாயத்தை கட்டமைக்க போகிறவர்கள், உலக சமாதானத்திற்கு வழிகாண போகிறவர்கள். சோ அன்பு என்ற உணர்வை நாம் ஊட்ட வேண்டும். குழந்தையாக இருக்கும் போதே அவர்களுக்கு தன்னம்பிக்கை, நேர்மை, அன்பு, அறம் போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர் குழந்தையின் உறவு என்பது குழந்தையின் ஒட்டுமொத்த உணர்வு, உணர்ச்சி, உளவியல் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு அடித்தளமாகும். பரஸ்பர அன்பு, நம்பிக்கை மற்றும் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஆரோக்கியமான உறவை உருவாக்குகின்றன. இது குழந்தையிடம் சுயமரியாதை மற்றும் எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான காரணியாகும். ஒரு ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவு இருக்கணும்னா என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைம் குழந்தைங்களுக்கு நம்ம ஒதுக்கணும். என்ன செய்யணும்? குழந்தைங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்? இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்ட நம்ம கேட்கணும். எல்லாத்தையும் அவங்கள ஷேர் பண்ண வைக்கணும். நாம சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப என்ன ஆகும்? டிவி பார்க்கும்போது ஏதாவது முகம் சுளிக்கிற மாதிரி சீன் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? உடனே கீழே பார்க்கணும், மேல பார்க்கணும், இல்ல சேனல்ல மாத்தணும், வாலண்டரி ஏதாவது பெரியவங்க பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. அதெல்லாம் விட வல்கரா நிறைய சீன்ஸ் வருது. பிள்ளைகளை பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. என்ன செய்யறது? பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளையும் வாங்க பார்க்க வாங்கன்னு நம்மள கூப்பிட்டாங்கன்னாக்கா, ஐய அந்த கதையும் புரியல, ஒண்ணும் புரியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. போய் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப நம்ம கூட பாக்குறோங்கிறப்ப அவங்க குவாலிட்டியான மூவியா தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவா? உங்களுக்கு தெரியுமா? இந்த வயசுலாம் யாருமே பேரண்ட்ஸ் கூட பார்க்கவே மாட்டாங்க தெரியுமா? அவங்கலாம் தனித்தனியா பார்ப்பாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்றப்ப, நம்ம அவங்களோட சேர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி படத்த தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு குவாலிட்டி டைம் நம்ம குடுக்கணும். அது மாதிரி புக்ஸுக்கு வந்து நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பிளேவே மெத்தட் ஆஃப் லேர்னிங் நாம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப அவங்களுக்கு சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு கிராமரை கத்துக்கணுமா, உடனே லண்டன் மார்ட்டின் புக் வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு படிக்க மாட்டாங்க. அதே கிராமர் புக் இன்ட்ரெஸ்டா படிக்கிற மாதிரி கிராமர் ஆக்டிவிட்டி புக்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியா படிப்பாங்க. நம்ம கிட்ட நாம திட்டத்தை ஒரு கையை படிக்கல நம்ம திட்ட மாட்டோம். சோ இந்த உறவு வந்து நல்லா இருக்கும். அவங்களும் ஜாலியா படிப்பாங்க. இதனால தானே பேரண்ட்ஸ் என்ன ஆகுறாங்க? சாப்பிடலன்னா திட்டுறாங்க, படிக்கலன்னா திட்டுறாங்க. இத மாதிரி செய்யறப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. அந்த உறவுங்கிறது மேம்படும். புரிந்து கொள்ளுதல் கண்டிப்பா குழந்தைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவமானது என்பதை உணர்ந்து அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பக்கத்து வீட்டு பொண்ணை பாரு அப்படின்னு நாம கம்பேர் பண்ணணும்னா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டிய பாருன்னு அவங்க கம்பேர் பண்ண நம்ம என்ன செய்ய முடியும்? ஆகவே அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தால் தான் அந்த உறவு பலப்படும். அதை விட முக்கியம் நம்பிக்கை வைக்கணும். குழந்தைகள் எவ்வித பயமும் இன்றி தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை படிக்க போற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அதை தைரியமா அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். எங்க நம்ம சொல்லிட்டோம்னாக்கா நம்ம படிப்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்களோன்னு அவ பயந்தா எதையுமே சொல்ல மாட்டா. நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிப்பா. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம தான் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்.
நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அப்ப அவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குரு சிஷ்ய உறவு. இது ஒரு முக்கியமான, இதுவும் நல்ல ஒரு உறவு தான். குரு சிஷ்ய உறவு என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்க்கிடையேயான ஆன்மீக, அறிவுசார் பிணைப்பு மற்றும் வழிகாட்டுதல் ஆகும். இது வெறும் கல்வி கற்பிக்கும் முறைக்கு அப்பாற்பட்டது. ஒருவரின் இருளை அகற்றி முழுமையான விழிப்புணர்வை நோக்கி அமைத்து செல்லும் ஒரு மிக உயர்ந்த புனிதமான உறவாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஆசிரியர் மாணவரிடம் என்ன பார்ப்பாரு, என்ன திறமை இருக்குது, என்ன உணர்வு இருக்கிறது அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிகாட்டுதலோட நல்ல பாதைக்கு அவர் கொண்டு செல்லுவாங்க. எத்தனையோ மாணவர்கள்லாம் இன்னைக்கு என்ன நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, ஏணியை போல் இருந்து ஏற்றிவிட்ட தங்கள் ஆசிரியர்களை போய் பார்க்கிறார்கள். பாரதி பாஸ்கர்னு ஃபேமஸ் பட்டிமன்ற பேச்சாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் ஸ்டேஜ்ல பேசுறப்ப பாதியில நின்னுட்டேன். என் ஆசிரியர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஊக்கம் தான் இன்னைக்கு என்னை பேச்சாளர் ஆக்கி இருக்குதுன்னு சொன்னாங்க. திறமையை கணித்து உணர்ந்து பெரிய ஆளாக்கி விடும்போது காலம் கடந்தும் அந்த ஆசிரியர் நிற்கிறார். ஏகலைவனோட குரு பக்தி மகாபாரதத்துல பார்த்தோம்னாக்கா தியாகம், மாறாத விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு சிறந்த உதாரணமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். வேடர்களின் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் தான். வேடர்களின் தலைவனான ஏகலைவன் சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் துரோணாச்சாரிடம் சீடனாக சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவன் என்பதால் துரோணர் ஏகலைவனை நேரடி மாணவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். துரோணரின் களிமண் உருவ சிலையை உருவாக்கி குருவாக ஏற்று வில்வித்தையை கற்றான். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியாக மாறினான். நேரடியாக கல்வி கற்காவிட்டாலும் தன் குருவிற்கு குரு தட்சணையாக வில்லாளனுக்கு தேவையான கட்டை விரலையே தான் சிறந்த சீடன் என்ற உணர்வுடன் கொடுத்தான். இன்றளவும் குரு பக்திக்கு மெச்சப்படுகிறான். இது நியாயமா, இது உண்மையா, அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு உணர்வு இருந்திருக்கு, ஒரு குரு பக்தி இருந்திருக்குது. அடுத்து பார்த்தோம்னா விற்பனையாளர் வாடிக்கையாளர் உறவு. சேல்ஸ்மேனுக்கும் அந்த இவங்களுக்கும் கஸ்டமருக்கும் உள்ள உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, விற்பனையாளருக்கும் வாடிக்கையாளருக்கும் உறவு நல்ல முறையில் இருக்க வேண்டும். அந்த கஸ்டமரோட உணர்வுகளை விற்பனையாளர் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த சேல்ஸ் அங்க நல்லா இருக்கும். ஒரு நல்ல சேல்ஸ்மேன்கிட்ட என்ன தகுதி இருக்கணும்? சேல்ஸ்மேன் எப்படி வேலைக்கு எடுப்பாங்க, எப்படி இன்டர்வியூ வைப்பாங்க? நல்லா பேசி விற்பனை செய்யக்கூடிய ஆளை தானே வேலைக்கு எடுப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணணும், அதிகமாக பேசணும். பட் குட் சேல்ஸ்மேன்னா எப்படி தெரியுமா இருக்கணுமா, பேசுவது குறைவாகவும் கவனிப்பது அதிகமாகவும் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர் என்ன கேட்கிறார் என்பதை விட அவருக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை கவனிப்பவர்கள் தான் சிறந்த சேல்ஸ்மேனா. விற்பனை என்பது பேசும் திறமையில் மட்டும் இல்லை, கவனிக்கும் திறமையினாலும் வெற்றி பெறுகிறது. வாடிக்கையாளரின் உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ளும்போது அவங்களுக்கிடையான உறவு பலப்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமான ஒண்ணு, மதத்திற்கும் மனிதனுக்குமான உறவு. மத உணர்வுகளால் இன்று தவறாக தூண்டப்படுகிறது. முகமது நபிகள், இயேசு பிரான், கிருஷ்ணர் போன்றவர்களின் தத்துவங்கள்லாம் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற கருத்தை சொல்கின்றதே தவிர, நீங்கள் முஸ்லீமாக வாழுங்கள், கிறிஸ்துவாக வாழுங்கள், இந்துவாக வாழுங்கள் என்று எந்த மதமும் சொல்லவில்லை. நாம் தான் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒரு அம்மாவுக்கே 3 குழந்தை இருந்திருக்கு. ஒரு குழந்தை இந்தியாவுல இருக்குது, இன்னொரு குழந்தை சவுதி அரேபியால இருக்கு, இன்னொரு குழந்தை லண்டன்ல செட்டில் ஆயிடுச்சு. ஆனா 3மே அந்த அம்மாவோட குழந்தைக்குதான். ஒவ்வொரு ஊர்ல வேலை நிமித்தமா செட்டில் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அங்க இருக்கிற கிளைமேட், ஃபுட் ஹாபிட்ஸ், ட்ரெஸ்ஸிங், இன்னும் பல காரணங்களால பிறந்தப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல, டோட்டலா டிஃபர் ஆகுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, 3 பேரும் பார்க்க வராங்க. அந்த பிள்ளைகள் குழந்தையா இருந்தப்ப அம்மா கொடுத்த சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 3 பேரும் 3 விதமா கேக்குறாங்க. தன்னோட சாப்பாடு தான் ஒஸ்தி, அதையே நீங்களும் சாப்பிடுங்கன்னு மத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு வைங்க. வீட்டுல ஒரே குழப்பம்தான் வருது. அம்மா தான் வளர்த்த குழந்தைகளை ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க. 3 பேருமே தன் குழந்தைங்கிற உணர்வு அந்த அம்மாவுக்கு இருக்கு. ஆனா குழந்தைகள் சண்டை போட்டுக்கிறதால அந்த உணர்வு, அந்த சகோதர உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதனால அந்த உறவே பிரிகிற நிலைமை வருது. இதுதான் இந்த மத பிரச்சனையும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அவர்களுக்குள் சுத்தமான அன்பை மட்டுமே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே மதங்களின் நோக்கம். மதங்களின் பெயரால் சண்டை போடுவதால் மதங்கள் நிலைக்கப் போவதில்லை. மனிதர்களை மதத்தோடு பார்த்தால் நாமும் மதம் பிடித்த யானை போலவா ஆகிவிடுவோம். இன்னும் சில கிராமங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கும் மாமன் மச்சான்னு மத்த மதத்தவரை உரிமையோடு அழைத்து தலைமுறை தாண்டியும் அந்த உறவு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க ஊர்ல நயனா முகமதுன்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா பிரியாணி வரும், எங்க ஃபங்க்ஷன்னா ஸ்வீட் போறது, மாத்தி மாத்தி நடக்கும். உறவு முறை வச்சுதான் கூப்பிட்டுப்பாங்க.
காற்று, நீர், மழை, வெளிச்சம், நிலம் போன்றவற்றை உலகம் எல்லோருக்கும் பொதுவாக தான் அளித்துள்ளது. அதை நாம் தான் பிரித்து பார்த்து சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் மதங்களின் பெயரை நம்மை நாமே அடிப்பது, கொல்வது இதெல்லாம் இருந்தாக்கா, 6 அறிவு உள்ள மனிதன் செய்யும் செயல் இதெல்லாம் இல்லையே. நம்ம ஒண்ணும் 5 அறிவு இல்லையே. ஆக நம்ம அதுல இருந்து வெளிவர வேண்டும். நம்ம எப்போதும் மதங்கள் காப்பாற்றாது. நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் தான் காப்பாற்றுவார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை, என் மதத்தின் உள்ளவன் தான் ரத்தம் கொடுக்கணும், என் ஜாதிக்காரன் தான் ரத்தம் கொடுக்கணும் நம்ம நினைச்சோம்னாக்க கஷ்டம்தான். மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நீங்க நினைச்சா சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல நிறைய இன்சிடென்ட்ஸ் பத்தி வரும். அதுல ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, சென்னையில ஒரு ஏழை தாய்க்கு தந்தி வருது. 4-5 நாளைக்கு முன்னாடி அவங்க பையன் வடக்கே போயிட்டு வரேன்னு போனவன் திரும்பல. தவறான செய்தியா இருக்குமோன்னு அந்த அம்மாவுக்கு மனசு பதறுது. எதிர்த்த வீட்டுல இருக்கிற பாயம்மா, அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் பாயம்மா வீடு தான் எழுதியிருக்காரு. பாயம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு அந்த தந்தி எடுத்துட்டு ஓடுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்கள அந்த முஸ்லீம் லேடிக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை தானே கூட்டிட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுல உருதுல தான் பேசிப்பாங்களா, ஒரு உருதுல திட்டுறாரு. பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட சென்ற கரசேவை தொண்டருள் அவனும் ஒருவன். மசூதி இடிக்கிறப்பதான் பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டான். நம்ம மதத்தை அவமதிச்சிருக்கான், இது கடவுள் கொடுத்த தண்டனைன்னு திட்டுறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த முஸ்லிம் லேடி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த தாயின் தவிப்பை நான் போக்குவேன்னு அவங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சிருப்பாரு. முஸ்லிம்கள், நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், துக்கத்துக்கு ஆறுதல் உண்டு. நாங்கள் வெட்கப்படுகிறோம், வெட்கத்துக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு அந்த பேஜை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. ஆம், மனிதனை மனிதனாக பார்ப்போம். மனிதனை மதங்களாகவோ, சமயங்களாகவோ, இனங்களாகவோ, சாதியாகவோ பார்த்தால் நம் முன்னால் மனிதன் தெரிய மாட்டான். மத பிரச்சனை மாதிரிதான் ஜாதி பிரச்சனையும். இன்றைய காலகட்டத்திலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட போதிலும் ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மகளிர் முன்னேறணும்னா மகளிர் மனசு வச்சா மட்டும் போதாது, ஆண்கள் மனது வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு உரிமை என்று போர்க்கொடி உயர்த்தினால் மட்டும் போதாது, மேல் ஜாதி மனம் வைக்க வேண்டும். 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மேல் ஜாதிக்காரர் பாடுகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு ஒரு மேல் ஜாதிக்காரர் பாடுறார். அப்படி இறங்குறப்பதானே அந்த இது நடக்கும். குழந்தைகளிடையே சமத்துவத்தையும் அறிவையும் விதைக்கும் வகையில் அமையும் இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். இந்தியான்னு சொன்னாலே பெரும் வெட்டி பந்தாவுக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படின்னு சொல்றோம். பேச்சால் தான் ஒற்றுமை. சிறிது யோசனை செய்து பார்த்தால் ஒற்றுமையால் தான் நம்ம இங்க வேற்றுமையே காண்கிறோம். ரொம்ப அரசியல் பேசுறது மாதிரி இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ஞான கலைஞர் புக் எடுத்து பார்த்தா மகரிஷியே இறைவணக்கம், அடுத்ததுக்கு பொருளாதாரத்துல கவிதைகள் எழுதியிருக்காங்க, அடுத்து அரசியல் எழுதியிருக்காங்க, அடுத்துதான் சமுதாயம் டாபிக் போயிருக்காங்க. அரசியல் மூலம்தான் சமூக நீதியை நிலையாட்ட முடியும்னு மகரிஷி நினைச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நம் மகன் ஒரு புரட்சியாளர். கொடுங்கோல் ஆட்சியை பேசியிருக்காங்க, ஜாதி ஒழிய வேண்டும்னு கவிதை எழுதியிருக்காங்க, மதத்தை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம மகரிஷி வாழ்க்கை மலரில் கூறிய எஜமானன் வேலையாள் உறவு, கணவன் மனைவி உறவு, பெற்றோர் குழந்தைகள் உறவு, குரு சிஷ்யன் உறவு, விற்பனையாளர் வாடிக்கையாளர் உறவு, மதத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னும் எத்தனையோ உறவுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவற்றை தோன்றியவற்றை நான் கூறினேன். மகரிஷி என்ன சொன்னாங்க? உறவு இருக்க வேண்டும். மனிதன்னா யார்? மனதை இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதனா? அது மட்டுமே இல்லை. குடும்பமாக, சமுதாயமாக உறவுகளை அமைத்துக் கொண்டு மற்றவரின் அறிவு மற்றும் உழைப்பை பெற்று தன் உழைப்பின் பலனை மற்றவர்களுடன் பங்கிட்டு வாழும் பண்பை பெற்றுள்ளவனே மனிதன். அப்பொழுது அங்கு உறவு தேவைப்படுகிறது. ஒவ்வொரு உறவையும் உணர்ந்துதான் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த உறவு நிலையிலே எல்லை கட்டிக்கொண்டு இருக்கும் வரையில் துன்பம் இருக்கதான் செய்யும். அதாவது என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் மதம் என்று நாம் இருப்பு கட்ட கட்ட துன்பம்தான் வரும். ஆணவம், கண்மம், மாயை இதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எல்லையில்லாத பரம்பொருளை நாம் நாட வேண்டும். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா? உண்மையில் அந்த இறைவன் நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறான் என்று அந்த பாடல் வரிகள் வரும் இல்லையா? அதே மாதிரி எல்லாமே இறை காட்சியாக அறிவாக இருக்கிறது. அதுவே ஒவ்வொரு செயலிலும் விளைவாக வருகிறது. முற்கால வாழ்க்கையில் கண்ட அனுபவம், இக்கால தேவை, நிகழ்ச்சிகள், சூழ்நிலை, பிற்கால விளைவுகளை யூகித்து கடமை செய். முக்காலம் கண்ட முனிவன் நீயே அங்கே என்று மகர்ஷி கூறுகிறார். ஒரு ஏரியில
ஏரியில இருந்து ஒரு குடம் தண்ணி கொண்டு வர்றோம். ஒரு வாரம் அந்த குடத்தை வீட்டுல வைக்கிறோம். அந்த தண்ணி வீணா போயிடும். அந்த தண்ணியை திரும்ப அந்த ஏரியிலே கொட்டோம்னாக்கா அந்த தண்ணி தூய்மையாயிடும். அதே மாதிரிதான் விரிந்த நிலையோடு ஒன்றி விடும்போது நாமும் தூய்மை பெறலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கண்மண் தெரியாமல் அனைத்தின் மீதும் நாம் பற்று கொண்டிருப்பதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் இறைநிலையை அடைவது ஒன்றே வழி என்று வள்ளுவர் கூறுகிறார். விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழும்போது விரிந்த மனநிலையோடு இருக்க முடியும். ஒரு பாட்டு வந்து இறந்து விட்டால் நம்ம என்ன பிணமென்று பெயரிட்டு சூரியம் காட்டிடம் கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நெய் பொழுதார்களேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? நம்ம இறந்து விட்டோம்னாக்கா, ஐயோ இது வந்து என் வீடு, நான் இங்கேயே தங்குறேன்னு இறந்ததுக்கு அப்புறம் தங்கினா என்ன செய்வாங்க? ஐயோ ஒரே நாற்றமா அடிக்குன்னு சொல்லுவாங்க. நான் இங்கேயே உழவிட்டு இருக்கேன், ஐயோ ஆவி வருது பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோடதுதான். அது ஆனாக்க நாம அங்க இருக்க முடியாது. அந்த விளைவறிந்த விழிப்புள்ளையில் நம்ம வாழும்போது விரிந்த மனநிலையோடு நாம் இருக்க முடியும். என் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள உறவு, நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த சிஷ்யம் அவன் என்னாலதான் பெரிய ஆளானா அப்படிங்கிறது எந்த உறவையும் நம்ம துண்டிக்க முடியாது. இப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. மகரிஷி பாட்டுக்கு உணர்வு உறவு துறவுன்னு சொல்றாங்க. என்னால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. எங்க வீட்டுல எவ்வளவோ திங்ஸ் இருக்கு, எனக்கு எவ்வளவோ உறவு இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி துறக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் யார் என்ற தெளிவு எப்போது வருகிறதோ அப்போது இந்த துறவு என்பது ஒன்றும் கடினமே இல்லை. மகாபாரதத்துல பார்த்தோம்னா பாண்டவர்கள் வென்ற பிறகு என் வில்லின் ஆற்றலால் தான் வெற்றி கிடைத்ததுன்னு அர்ஜுனன் வந்து ஆணவத்துல வந்து நினைக்கிறார். அப்போ வந்து எப்போதுமே அர்ஜுனன் இறங்கிய பிறகுதான் கிருஷ்ணன் வந்து தேரை விட்டு இறங்குவார். அன்னைக்கு சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா நீ முதல்ல இறங்கு, நான் அப்புறம் இறங்குறேன்னு அர்ஜுனன் சொல்றான். இல்ல அர்ஜுனா நீயே இறங்கு அப்படின்னு சொல்றான். அவன் பிடிக்கவே இல்லை அர்ஜுனுக்கு. சரி சரி கிருஷ்ணன் சொன்னாருன்னு இறங்குன உடனேயே அதுக்கப்புறம் கிருஷ்ணன் இறங்குறார். அப்ப தேர் தீப்பற்றி எரிகிறது. அப்ப சொல்றாரு கிருஷ்ணர், எல்லாருடைய பானமும் அதுல இருந்துச்சு, நான் தடுத்து இருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் இறங்கி இருந்தா நீ இறந்திருப்பேன்னு சொல்றாரு. அப்பதான் அர்ஜுனனின் தன்முனைப்பும் ஆணவமும் அழிந்தது. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டான் நமை பறித்து நகைமுறிய பார்ப்பர் என்றோ, நாட்டான் நமை பறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பாறையனோன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? நம் ஐம்புலன்கள் நம்ம இறைநிலையை நெருங்க விடாமல் தடுக்கத்தான் செய்யும். அதை மீறிதான் நாம் இறைநிலையை அடைய வேண்டும். எல்லாமே இறைமயமாக காணக்கூடிய தன்மை தெளிவு ஏற்பட வேண்டும். சமுதாயத்தில் இருக்கும் எல்லோருடனும் உறவு கொண்டிருக்கிறோம். இந்த தெளிவு ஏற்பட்டுவிட்டால் எல்லோருமே இறைநிலையை தெரிவார்கள். இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. சமுதாயமே ஒரு குடும்பம். தன்முனைப்பு, ஆணவம், கண்மம், மாயை இவற்றை களைய அளவு முறை காத்து விளைவறிந்து செய்ய வேண்டும். வரும்போது நம்ம எதை கொண்டு வந்தோம் கொண்டு செல்வதற்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த உறவு என்பது வந்து மிருகங்கள்கிட்ட கூட இருக்குது. ஆனால் அவங்க உணர்வு வந்து கம்மிதான். நமக்கும் வந்து அப்படிதான் நிறைய உறவு, நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய உறவு இருக்கு. எல்லார்ட்டையும் நமக்கு அந்த உணர்வு வர்றதில்ல. அப்ப என்ன செய்யணும்? உறவுங்கிறது ஒரு பேச்சுலர் டிகிரி மாதிரி. உணர்வு என்பது மாஸ்டர் டிகிரி மாதிரி அடுத்த கட்டம். துறவு என்பது PhD மாதிரி. இப்ப துறவு என்பதை நம்ம புரிந்து கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில PhD ஸ்காலரா நம்ம மாற முடியும். PhD வாங்கினதுக்கு நாம அர்த்தம். அந்த உறவு, உணர்வு, அடுத்தது துறவு நோக்கி நம்ம போகும்போது நாமளும் ஒரு PhD ஸ்காலர் மாதிரி ஆக முடியும். நாம் அனைவரும் ஒழுக்கமாகவும் அன்பாகவும் அடக்கமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து இவ்வுலகினை இம்மக்களை நம் மக்கள் என்ற உணர்வுடன் உறவு கொண்டு நேசிப்போம். ஆணவம் கண்மம் மாயை ஒழித்து மனிதர்களுக்குள் பிரிவில்லை என்பதையும் கற்றுக்கொள்வோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. மிக மிக அருமை. அதாவது பெற்றோர்கள் உணர்வு என்பது